அஸ்ட்ராலஜி அப்படின்னா அது ஒரு சயின்ஸா, இல்லை அது ஒரு எதிர்காலத்தை கணிக்கிற கருவியா, இல்லை ஒரு அறிவியலா, ஆன்மீகமா, இல்லை ஒரு ஆராய்ச்சி? என்ன சார் முதல்ல? நீங்கள் கேட்டது எல்லாமே அதில் இருக்குது. எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்குது. நீங்கள் சயின்ஸ்னு எடுத்துக்கலாம். இறைவனே சயின்ஸ் தானே. இறைவனே சயின்ஸ் தானே. கேட்டேன். இப்போ அட்டானமிக் பவர்னு சொல்கிறோம் இல்லையா, சிதம்பரம் நடராஜர் தான் அட்டாமிக் பவர். ஆமாம். ஸோ இறைவனே சயின்ஸ் தான். நீங்கள் கேட்ட எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளே வரும். நீங்கள் சயின்ஸாகவும் எடுத்துக்கலாம், இறைமொழியாகவும் எடுத்துக்கலாம், எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதாகவும் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஓகே. பெயரியல் ஜோதிடம், ஜோதிடத்தில் பல்வேறு வகைகள் இருக்குது சார். பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் நட்சத்திரம் கிரகங்களை வச்சு சரிங்க ஆதிவாசிகள் கிட்ட இருந்து ஜோதிடம் இருந்தது. வள்ளுவரே சுழலும் பூமி கிரகங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நம்ம 9 கிரகங்கள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிரகங்களை மையமாக கொண்டது. இது கிரகங்கள் ஒரு மனிதனோட மூளையோ நடக்க போகிற விஷயத்தையோ நிர்ணயிக்க முடியுமா சார்? கிரகங்கள் தான் எல்லாமே தீர்மானிக்குதுங்க ஐயா. கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. கிரகங்கள் எல்லாமே எதுவுமே இல்லை.